வணக்கங்க. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன்குமார். அவர் கேட்டிருந்தாரு, நீங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு போடுங்க அப்படின்ட்டு. இதுக்கு வந்து அதான் சரியான டைம்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டூல்ஸ் பேக் வந்து கிழிஞ்சு கூட போச்சு. நான் இது ஒரு 4, 5 வாட்டி தையல் போட்டு யூஸ் பண்ணேன். இருந்தாலும் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கிழிஞ்சு போச்சு. அதுக்கு சரியான டைம். ஏன்னா இந்த பேக் வாங்கி நான் எப்படியும் ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மெட்டீரியல் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஜாமான் நிறையா வாங்கினோம். அதுக்காக நமக்கு இந்த பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பேக்கில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். என்னென்ன டூல்ஸ் இருக்குது, நான் என்ன மாடலில் போஷில் வந்து நான் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறேன், ட்ரில்லிங் மிஷின் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறேன், இது எவ்வளோ ஆர்பிஎம், எவ்வளோ வாட்டு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். என் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாக தான் இருக்கும். இந்த கவர் இருக்கு பாருங்க, இந்த கவரே ஒரு குப்பை தான். நான் காட்டுறது கவர் கழிச்சு என்னென்னு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணுற பிளேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேனில் யூஸ் பண்ணுறது தான். ஃப்ரீமேன் கட்டிங் பிளேயர் இதான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா டபாரியா வந்து 2 சைடு வந்து இது பண்ணி மாற்றி போட்டுக்கிற மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது 170. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees, 80 ரூபா. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் டேப் எதுன்னு பார்த்தீங்கன்னா போஷில் வந்து 3 மீட்டர் மெஷர்மெண்ட் டேப்பு. இந்த டேப்பே வந்து என் கையில் ஒரு 4 வருஷமாக இருக்குது. இந்த டேப்பு நல்லா உழைக்குது எனக்கு. இன்னுமே வந்து அந்த இது பாருங்கள், நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து 3 மீட்டர் போஷில் வந்து மெஷர்மெண்ட் டேப் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ரிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரிஞ்சு தான், ஹேண்ட் ரிஞ்சு, ரொம்ப சின்னது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே போஷில் தான் வாங்கினது. நிறைய இருக்கு, நல்லா குப்பை மாதிரி இருக்கும். நான் காட்டணும்னா கொட்டி தான் காட்டணும் உங்களுக்கு. அப்புறம் போஷில் கட்டிங் பிளேயருமே ஒன்று வாங்கினேன். இது வந்து நான் டூல் கிட்டாக ஒன்று வாங்கியிருந்தேன், அப்போ கிடைச்சிது. இந்த கட்டிங் பிளேயர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். அதனாலேயே தூள் பிடிச்சிச்சு. மற்றபடி கட்டிங் பிளேயர் நல்லா தான் இருக்குது. இது ரெடி பண்ணி எடுக்கணும். அப்புறம் டஸ்ட்டு துடைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு, அப்புறம் சின்ன ஹேமர். இது இந்த பிளக்கட் அடிக்கிறதுக்கு, பிவிசி பிளக்கட் அடிக்கிறதுக்கு, சின்ன சின்ன ஆணி பிடுங்கிறதுக்கு போஷில் ஒரு சின்ன ஹேமர். கை சைஸுக்கு வருது, அவ்வளோ சின்ன ஹேமர். அப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர். இந்த ஸ்க்ரூ டிரைவரோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணும்போது, நான் சிங்கப்பூரில் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து எங்கள் பாஸ் வந்து அவர் கொடுத்தாரு. நான் போன வருஷமே அப்போவே கொடுத்தது. அப்போலேருந்து என்கிட்ட இருக்குது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5, 6 வருஷமாக இந்த ஸ்க்ரூ டிரைவரை என்கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. 6, 7 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. குப்பையாக இருக்குது அப்பா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஸ்க்ரூ டப்பா, ஸ்க்ரூ பாக்ஸ். இதுக்குள்ளதான் எல்லா ஸ்க்ரூவுமே இருக்கும், கலந்து போட்டு வச்சிருப்பேன். எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இதுல இருந்து தேடி எடுக்கிறதுக்கு மொத்தமாக கொட்டி அப்பப்போ எடுத்துக்கிறது தான் இந்த ஸ்க்ரூ டப்பாலேருந்து. இதெல்லாமே பேக் ஃபுல்லாக ஸ்க்ரூ கொட்டி தான் வச்சுருப்பேன் நான் எப்பயுமே. ஏன்னா எனக்கு எல்லா பொருளுமே தேவை. அதனால இது கேபிள் டை. என்ன சைஸ் இது? 300 பெரிய சைஸ் தான். இது கேபிள் டை. இதுவும் எப்பயுமே என் பையன் இருக்கும். இது பாருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 ஸ்கேல். இது ஆக்சுவலாக இது என் பையன் விளையாண்டுட்டு இருக்கிற டூல் கிட் பாக்ஸில் இருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன் ஸ்கேல். இதையும் நான் கடைசியாக காட்டுறேன்ட்டு. நிறைய இருக்குங்க, குப்பை மாதிரி இருக்குங்க. நான் பொட்டி தான் காட்டணும். எப்பா தெரியுதா? ஃபுல்லாக குப்பை தான். இன்னைக்கு தாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேகுக்கு ஒரு விடிவு காலம் சொல்ல போனால். தச்சு யூஸ் பண்ணுறதுன்னா இதில் நிறைய இருக்குது. ஃப்ரண்ட் ஜிப்பும் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, இதுக்கு இந்த விடிவு காலம் தான். அப்புறம் என்னோடய ஃபேவரட் சுத்தியல் தான். எவ்வளோதான் மாடல் சுத்தியல் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த சுத்தியல் தாங்க எனக்கு ஃபேவரெட்டு. நம்மளுக்கு பிடிச்சி அடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குங்க. பாருங்கள், லாஸ்ட் டைம் அடித்த தடையும் கூட அந்த சுத்தியல் அப்படியே இருக்குது. அப்புறம் ஆல்ரெடி முன்னாடி ஒரு மல்டிமீட்டர் வாங்கி வீணாக போயிடுச்சு. வாங்கி ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருப்பேன். மல்டிமீட்டர் வீணாக போயிடுச்சு. நல்லா இருக்குது, கேபிள்லாம் நல்லா இருக்குது, வீணாக போயிடுச்சு மல்டிமீட்டர். அப்புறம் இதோ பாருங்க, டப்பாரியாவில் டூல் கிட்டு. இது வந்து எப்போ வாங்கினதுன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் படித்து முடிச்சுட்டு 2013 ட்ரிபிள் இ முடித்தேன், டிப்ளமோ.
2014 வாங்கினாமா. 2014லயே நான் இது வாங்கிட்டேன். இப்போ ஒரு 11 வருஷமா என் கையில இருக்குது. இது வந்து பாக்ஸ் மட்டும்தான் இருக்கு, டூல்ஸும் இருக்கு, எல்லாம் சதறி போய் கிடக்குது. இதுக்குள்ள நான் இந்த சும்மா கேபிள் லக்கு இந்த இதெல்லாம் போட்டு வச்சிருப்பேன், அதாவது எமர்ஜென்சிக்கு எதாவது தேவைப்படும் அப்படின்ட்டு. இந்த பாக்ஸ் மட்டும் இருக்கு. டப்பாரியா டூல் கிட் நல்லா தெரியும்ல உங்களுக்கு, இந்த பச்சை கலர்ல இருக்கும் பாருங்க ஸ்க்ரூ டிரைவர் அந்த செட்டு, அதுக்காக இந்த பாக்ஸ் அப்பையிலேருந்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு, மற்றதெல்லாம் குப்பை தாங்க, ஆனால் எல்லாமே எனக்கு உதவும். இன்சுலேஷன் டேப், பிவிசி டேப்பு. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அதெல்லாம் இந்த மெட்டீரியல் தான். இதெல்லாம் கேபிள் கிளிப்பு, கேபிள் கிளாம்ப் இருக்குல்ல, அது சின்னது. இதெல்லாம் கஸ்டமர் வீட்டில் வாங்குறது அவங்க வந்து வேணான்றாங்க, சில பேர் வேணான்றாங்க, அதை நான் அப்படியே எடுத்து வந்துக்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆக அடுத்த கஸ்டமர் வீட்டில்னு. அப்புறம் 2 ஸ்க்ரூ டிரைவர். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வீணாக போயிடுச்சு, இது எதுக்கு இருக்குன்னே தெரில என்கிட்ட. இது ஆக்சுவலாக நான் வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த ஏதாவது பிடிச்சி நம்புறதுக்கு, பைப்பு கீப்பு ஏதாவது பிடிச்சி வளைச்சி நம்புறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வச்சுருக்கேன். மற்றபடி எதுக்குமே யூஸ் இல்லை இது. ஏன்னா இது ஸ்க்ரூ கழட்ட முடியாது, நல்லா வாங்கி போச்சு. இதை வச்சு அடித்தாலும் இது உடச்சிரும். ஸோ இது வந்து அந்த இதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து கடைசியாக வந்து ஜான் பந்தர்னு நினைக்கிறேன், இது பிராண்டடு ஜான் பந்தர் தான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது வீடியோவில். இது நல்லா உடைக்கும் தான் சொன்னாங்க, ஆனால் எனக்கு வாங்கிட்டு வந்து லாஸ்ட் டைம் ஒரு இடத்துல வேலை செய்யும் போது இதை பாருங்கள் உடஞ்சிருக்கு பாருங்க. என்ன காரணம்னு தெரியல. நான் இதில் தான் அடிச்சிருக்கேன், இதில் தான் அடி விழுந்திருக்கு, ஆனால் வந்து அடிக்கவும் வந்து படாத தெரிஞ்சு போச்சு, என்ன காரணம்னு தெரியல. இது இன்னொன்று ஸ்ட்ராங்காக நல்லது ஒன்று வாங்கணும். உங்களுக்கு ஏதாவது இந்த அடிக்கிற ஸ்க்ரூ டிரைவரில் வந்து ஏதாவது நல்ல கம்பெனி ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், லிங்க் இருந்தாலும் அனுப்பிவிடுங்க, நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டிங் டயர். இந்த கட்டிங் டயர் வந்து 100 ரூபாங்க, இந்த கட்டிங் டயர் வந்து 170 ரூபாங்க. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சீக்கிரமாக பல்லு தேஞ்சு போச்சு, இந்த கட் பண்ணுற இந்த பிளேட் இருக்கு இதுவுமே தேஞ்சு போச்சு. அப்புறம் பிடிக்கவுமே வந்து இந்த ஃப்ரீமேன் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, இந்த கிரிப் இந்த இதுவுமே. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற 2 கட்டிங் டயர் என்னென்னா இதுதான். இது வந்து ஃப்ரீமேனு, இது வந்து என்ன கம்பெனினே தெரியலங்க, எமர்ஜென்சிக்கு அன்றைக்கி ஒரு நாள் வாங்கினேன் இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த கஸ்டமர் வீட்டில் வாங்கின மெட்டீரியல் மீந்தது தான் இருக்கும். அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் வாங்கினேன் 6mm ட்ரில் பிட் ஜெப்ரா, இதில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக என்கிட்ட ட்ரில் பிட் நான் வாங்கவே இல்லைங்க, எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி லாஸ்ட் டைம் என்கிட்ட கொடுத்தான், நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது. அந்த 6mm பிட்டை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 40 ரூபாயோ 45 ரூபா நினைக்கிறேங்க நான் அது வாங்கும்போது. 6mm மேலே காங்கிரீட்டில் ஓட்ட போடுறது, மெட்டல் வுட்டு கிடையாது, காங்கிரீட்டில் ஓட்ட போடுறது 6mm ட்ரில் பிட்டு. இது அண்ணன் ட்ரில் மிஷின்லேயே வைக்கல, வாங்கி அப்படியே இருக்குது. ஏன்னா நான் இன்னும் அந்த பழைய பிட்டை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பழைய பிட்டே என்கிட்ட ஒரு 4 வருஷமா ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மற்றதெல்லாம் குப்பை தான் இருக்குங்க நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே. எத்தனை டெஸ்டர் பாருங்க என்கிட்ட, நிறைய டெஸ்டர் வந்து ஷாக் அடிச்சு வீணா போயிருக்கு. இதில் இது 2 வீணா போனது. இது ஒன்று தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற டெஸ்டர் டப்பாரியாவில். இதோட ப்ரைஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். எங்கள் ஊரில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா, ஆன்லைனில் வந்து 60 ரூபாய் 63 ரூபா போட்டிருக்கு. 5 பீஸு, ஒரு பீஸோட விலை 60 ரூபாய் 63 ரூபா. 5 பீஸ் எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கிங்க நீங்களே. ஸோ வந்து ஆன்லைனில் வாங்குறதோட இந்த டெஸ்டரை வந்து நம்ம வந்து டைரெக்டாக போய் வாங்குறது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஆன்லைனில் 10 ரூபா 12 ரூபா அதிகமாக தான் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது டப்பாரியா டெஸ்டர். மற்றபடி உடஞ்சி போன ஸ்க்ரூ டிரைவரு, இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறது, அடிக்கிற ஸ்க்ரூ டிரைவர் இல்லாத நேரத்தில் இதை வச்சு அப்படி லைட்டாக தட்டுவேன், பட் அது வீடு ஓட்டுரும். இது டப்பாரியா கிடையாது, இது என்னது கால்டெக்ஸ்ன்னு போட்டிருக்கு, என்ன கம்பெனினே தெரியல. இன்னொரு டெஸ்டரு. முக்கியமாக இது வாங்கி இன்னும் ஓப்பன் கூட பண்ணலங்க. இது 1 month கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோ போட்டு 1 month இருக்குமா, இருக்காது, 20 days கிட்ட இருக்கும். அப்போ வாங்கின கவர் கூட இன்னும் பிரிக்கல, ஏன்னா எனக்கு இன்னும் அந்த இதுக்கான நீடு இன்னும் வரல, தேவை வரல. ஸோ இது இன்னும் அப்படியே பிரிக்காமலே இருக்கு. இது ஸ்ப்ரெட் லெவலு ஃப்ரீமேன். மற்றபடி என்ன ஒரு பிரேக்கர், எம்சிபி பிரேக்கரு, இதை பாருங்க இன்னும் காட்டுற மாதிரி. எதுக்குடா வீணா போன கெப்பாசிட்டர்லாம் எடுத்து வந்து வச்சிருக்கேன்னு இருக்காதீங்க, அதை வச்சு ஏதாவது யூஸ் இருக்கும், அதுக்கு தான் வச்சுருக்கேன். இந்த கேபிள் கிளிப்பு. அப்புறம் என்ன இருக்குது நம்ம கிட்ட,
இன்னொரு ஸ்க்ரூ டிரைவரு, நிறைய ஸ்பேனர் வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்பேனர் வந்து நிறைய மிஸ்ஸிங். 3 ஸ்பேனர் தான் இருக்குது. இது வந்து இது 3மே எனக்கு போதும். இது ஒன்றே போதும் எனக்கு 13, 14, இது 15, 16. இது 2மே போதும் எனக்கு. கிரைண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 தான். ஸோ வந்து நான் இந்த ஒரு ஸ்பேனர் வச்சு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் அந்த போஷில் என்னோட ரிஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இது தான் எனக்கு யூஸு வச்சுருக்கேன். அப்புறம் என்ன கம்பெனி பை நல்லா தான் இருக்கும். அதில் இந்த இப்படி போட்டு யூஸ் பண்ணுவாங்களே, உள்ளெல்லாம் உடஞ்சி இருக்குங்க. உள்ளே ஏதாவது மாட்டு நிறைய டஸ்ட்லாம் போயிருக்குங்க. உள்ள குப்பையில் சேர்ந்ததால உள்ளே இறங்க மாட்டேங்குது. ஆனால் இது நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு அந்த டப்பரே ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறதே இல்லை. வேஸ்ட் தான் என்கிட்ட இருக்குது. எதுக்காக உதவும். நான் வேஸ்ட்டு நினச்சி வச்சது தாங்க எனக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த ராடு பார்த்துக்குங்க, ஜஸ்ட் ஒரு ராடு தான் இது. லாஸ்ட் டைம் நான் சர்வீஸ் எடுத்த வீடியோவில் அந்த கேபிளை இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த ராடை வச்சு தான் இந்த பைப்பை அடித்து, இது எனக்கு ஒரு ஜம்பர் மாதிரி, அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பிடிச்சி அடிப்பாங்களே உளி மாதிரி, எனக்கு இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அது அதனால் நான் எப்பயுமே கண்டிப்பாக வச்சுப்பேன் என்னோட டூல்ஸ் பேக்கில். மற்றபடி எல்லாமே குப்பை தாங்க. ஒரு சீலிங் ஹவுஸ் இருக்குது. அப்புறம் ஃபேனுடைய மெட்டீரியல் அங்கங்கே கழட்டின மெட்டீரியல் தானே இருக்கும் எல்லாமே. இதை பாருங்கள், ஒரு கிரைண்டர் கெப்பாசிட்டர் கூட இருக்குது, இன்னொரு கெப்பாசிட்டர். அப்பப்போ நாங்கள் கழட்டின குப்பை தானே இருக்குது எல்லாமே. இதை பாருங்கள், இது வந்து இது நல்ல கண்டிஷனில் உள்ள இந்த மோட்டருங்க. என்னென்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், டீட்டெயிலாக காட்டுறேன், நல்லா காட்டுறேன் பாருங்க. இது என்னன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு மோட்டர் தான். இந்த மோட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் என்ன இருக்குது, சுவிட்சு இருக்குது, வீணா போன சுவிட்சு, ஃபியூஸ் கேரியரு, இவ்வளோதான் இருக்குது. எல்லாம் குப்பை தானே. ஆனால் இதில் வந்து இந்த ஸ்க்ரூ, ப்ளக்கட்டை எல்லாமே இதெல்லாம் பிரித்து ஒரு டப்பாவில் போட்டணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் எனக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் ட்ரையர், ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் என்ன யூஸ் பண்ணுறது, என்னோட ஆரஞ்சு கலர் கட்டர். எங்கே என்னோட ஆரஞ்சு கலர் கட்டர் காணுமே, ஐயோ. மனசே போயிடுச்சிங்க கொஞ்ச நேரத்தில் என்னோட கட்டர் காணணுன்னு. எனக்கு என்னடா பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே கிடைக்கவும் கிடைக்காது இந்த கட்டரா. நான் இது வெளிநாட்டில் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணும்போது வாங்கின கட்டர். எனக்கு அது இல்லாமல் எனக்கு ரொம்ப கையில் ரொம்ப பழக்கமாகிறது ஆன கட்டுறேன். எனக்கு மனசு ரொம்ப போயிடுச்சு. என்னடா இது, ஐயோ கட்டர் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் தான் எடுத்து ஒரு இடத்துல மாற்றி வச்சுட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. மூச்சே வாங்குது எனக்கு இந்த கட்டர் போடணுன்னு. இது சத்தியமாக சொன்னால் புரியாதுங்க நிறைய பேருக்கு இதோட ஃபீலிங்ஸ் என்னென்னு. இப்போ தான் அந்த நிம்மதியாக இருக்குது என்னோட கட்டர். அப்பா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த இதுதான். இது 3, இது கூட ஒரு டேப்பு, அவ்வளோதான். இதோட நம்மளோட டெஸ்டர், இவ்வளோ தாங்க. நான் எங்கே போனாலுமே என் கையில் இருக்கிறது இது 3 இதுதான். இது 5 தான் என் கையில் நான் எங்கே போனாலுமே இருக்கும். ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து இவ்வளோ தான். நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும், குப்பை சைடில் தெரியுதா? திருப்பாதீங்க, தெரியலையா? கொஞ்சம் தெரியுது. சரி, கொஞ்சம் தெரியுதா? பாருங்க, இப்போ கிளியர். இதெல்லாம் குப்பை கிடையாது. எனக்கு இதுலேயுமே வந்து திங்ஸ் இருக்குது. ஆனால் நான் மெஜாரிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5. ஸோ இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸு. இந்த 2 கவர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ண அந்த சீரிஸ் கனெக்ஷன் செக் பண்ண மெட்டீரியலு, இதில் இந்த பல்பு தான் இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம இந்த மல்டிமீட்டர் வாங்கினோமா, இது லாஸ்ட் டைம் இல்லை, இது நான் முன்னாடியே வாங்கினது தான். இதுக்கு நான் இது வாங்கினா இது போயிடுச்சா, இதுக்கப்புறம் வாங்கினா தான் இந்த மல்டிமீட்டர். இதான் பாருங்க, இதுவுமே வந்து இந்த கேபிள் வந்து வீக் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் வந்து ஒயர் இதை பாருங்க பிடிங்கிக்கிச்சு இந்த இது. ஸோ வந்து இந்த மல்டிமீட்டர் நான் மாற்றலாம் தான் இருக்கேன். நல்ல மல்டிமீட்டர், எனக்கு ரொம்பலாம் அதிகமாக வேணாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 1000 இல்லை 1500 ஒரு நல்ல மல்டிமீட்டர் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த கெப்பாசிட்டர் கண்டென்சர் செக் பண்ணுற மாதிரி இருக்கணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு மல்டிமீட்டராக வந்து எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் என்ன இருக்குது, இதுக்குள்ளேயுமே வந்து அப்புறம் கெப்பாசிட்டரு. அப்புறம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம்ல டம்ளர் சுவிட்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த சுவிட்சை நான் வீணாக்க மாட்டேங்க கண்டிப்பாக. நிறைய பேர் திட்டினீங்க, சுவிட்சை உடச்சிட்டியேன்னு.
கண்டிப்பாக இந்த சுவிட்சை நான் வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் கண்டிப்பாக இருக்கும். நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதுக்குள்ளே ஃபுல்லாக தாங்க இருக்குது. கெப்பாசிட்டர் சுவிட்சு அதான் இருக்குது. இந்த கவருக்குள்ளேயே இந்த கெப்பாசிட்டர் சுவிட்ச் தான் இருக்குது. இதுவுமே எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப்பில் மெஷின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். போஷ் கம்பெனியில் இது எவ்வளோ வாட் எவ்வளோ ஆர்பிஎம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம புது பேக்கில் எல்லா டூல்ஸுமே வந்து வச்சாச்சிங்க. இப்போ தான் வந்து ஒரு மன நிம்மதி இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியும் வெயிட்டாக தான் இருக்குது. நிறைய டஸ்ட்டு கழிச்சதுக்கப்புறமும் ஃபைனலாக வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா போஷ். நான் வந்து இந்த மெஷின் வாங்கி ஒரு இருக்கும் 5 வருஷம் இருக்கும். ஆல்மோஸ்ட் 5 வருஷம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா போஷ் ப்ரொஃபஷனல் GBH 220. இதோட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1550. இது எவ்வளோ வாட்னு பார்த்தீங்கன்னா 720 வாட். இதுக்கு மேலே இந்த மெஷினை பற்றி நான் சொல்லணும்னா 3.4 ஆம்பியரு ஆம்ஸு 720 வாட்டு மேட் இன் இந்தியா 2021. ஆமாம், அப்போ தான் நான் வாங்கினேனே. போஷ் நல்லா வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மெஷின். நான் இது வரைக்கும் ஒரு சர்வீஸ் கூட விடலை இந்த மெஷினை. நான் ரொம்ப ரஃப் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி இந்த உடைக்கிறது இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணவே மாட்டேன். இதில் நான் என்ன பண்ணுவேன், ட்ரில் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கு மட்டும் தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். சில பேர் கேட்கலாம் ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கு சின்ன மிஷின் வாங்கிக்கலாமேன்ட்டு. கையில் பட்ஜெட் இல்லை, அதனால் இந்த ஒரே மிஷின் தான் நான் இப்போ வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மெஷின் வந்து ரொம்ப ரஃப் யூஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறதில்ல. காங்கிரீட்டில் ட்ரில் போடவும் அப்புறம் ஸ்க்ரூ ஏற்றவும் தான், உடைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் கண்டிப்பாக லைஃப் வரும். யாருக்கும் வந்து கடன் கொடுக்காம நம்ம வந்து மெஷினை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் வரும். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது, 2.5 kg தான். ஸோ நம்ம லெஃப்ட் வாட்டர் இல்லைனாலும் லெஃப்ட் சைட்லேயும் பிடிச்சி அடிக்கிற மாதிரி தான் இது நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப வெயிட் கிடையாது. எனக்கு வந்து இது போதுமானதாக இருக்குது இந்த மெஷின். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, ட்ரில் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து நான் அதான் ட்ரில் பண்ணுறது தான் எடுப்பேன். ஃபுல்லாக உடைக்கிறதுக்கு சின்ன சின்ன வாட்டர் பெரிய பிட்டு போட்டு எடுப்பேன். பாருங்கள், என்கிட்ட உள்ள பிட்டு நான் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். என்கிட்ட ரொம்ப பெரிய சைஸ் பிட்லாம் இருக்காது. அப்புறம் அந்த புது பிட்டு வாங்கினேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு புது பிட்டு, அவ்வளோதான். மற்றபடி என்கிட்ட ஒரு பிட்டு பார்த்தீங்கன்னா வுட்டில் போகிறதுக்காக இந்த செக்கு வாங்கினேன். இது 3 வருஷம் இருக்கும் என்கிட்ட வாங்கி. அப்புறம் சாவி உங்களுக்கே தெரியும், இதோட சாவி. வேறு என்ன இருக்குது என் டூல்ஸ் ட்ரில் மிஷினில்? ஒரு LNT இருக்குது, இது ஏன் இருக்குன்னே தெரியல. அப்புறம் வந்து ஒரு 8 mm நினைக்கிறேன். ஆமாம், 8 mm வந்து ஒரு மெட்டல் பிட்டு, இது வுட்டில் போடுறது, இந்த மெட்டலில் போடுறது. அப்புறம் என்னுடைய 6 mm பிட்டு. இந்த பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு இருக்குங்க. அதான் சொன்னேன்ல, இந்த மிஷின் வாங்கினதுலேருந்தே என்கிட்ட இருக்குங்க. 2001 4 வருஷம் ஆச்சா? ஆமாம், 4 வருஷம். அப்பையிலேருந்தே இந்த ஒரு பிட்டு இருக்குது. நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சமாக இருக்குது அதோட இது, அந்த க்ரிப்பு பிளேடு. இந்த இது இல்லைன்னா நம்மளால் வந்து இந்த காடி இல்லைன்னா நம்மளால் வந்து ட்ரில் போட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 12 mm வந்து ஒரு பிட்டு ஒன்று வச்சுருக்கேன். இது எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உடைக்கிறதுக்கு, அதுக்கு ஓட்டை போட்டுட்டு உடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு பிட்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த டிபி போர்டெலாம் ஏற்றுறதுக்கு, அப்புறம் இந்த ஆங்கர் ஃபீடர் போல் நட்டு ஏற்றுறதுக்காக இதை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டு பிட்டு ஒன்று இருக்குது என்கிட்ட, கேட்கவே முடியலங்க. 10ல் வந்து வுட்டில் போகிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த டிபி போர்டெலாம் ரெடி பண்ணுறப்ப யூஸ் ஆகும், டிபி போர்டு சவுத்தில் ஏற்றுறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த பிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோடய டூல்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது, ஆனால் வந்து எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க இந்த மிஷினு. நான் இதை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 5500 நினைக்கிறேன். ரேட்டு இன்னுமே அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க. GBH 220 230 volt 50 Hz 3.4 amps 720 வாட்டு. நல்ல பவர்ஃபுல்லாக தாங்க இருக்குது இந்த மிஷினை. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராகவும் இருக்கும். எனக்கு இது வரைக்கும் வந்து இந்த மிஷினால் எனக்கு காலை வாரி விட்டது கிடையாது. நான் வந்து 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து எப்பயுமே மிஷின் வந்து எனக்கு பெஸ்ட்டு தான். ஸோ டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக லைஃப் வரும். வேறு என்ன, அவ்வளோதாங்க என்னோடய டூல்ஸு. அப்பா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. நிறைய பேர் டூல்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அதான் அந்த மாதிரி டூல்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து என் டூல்ஸை நான் மிஸ் பண்ணேன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் நம்ம கைக்கு பழகினதாக இருக்கும்.
திடீர்னு ஒரு புது டூல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா என்னோட கட்டர்லாம் அதெல்லாம் வந்து எனக்கு மாறி போச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வேலையே ஓடாதுங்க. நான் காம்பினேஷன் பிளேயர் கட்டிங் பிளேயர்லையுமே வந்து நான் ஒயர் ஸ்லீவ் பண்ணுவேன். இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆரஞ்சு கலர் கட்டர் தாங்க. வேற என்ன வரேங்க, பாய்ங்க.